அருள்மிகு தேரைய சித்தருடைய பக்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டை கரிப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கும் நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் கட்டுமலை முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டுட்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த வீடியோ. வாங்க தேரைய சித்தரை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா நம்மளுடைய கோவில்ல தேரைய சித்தருடைய ஜீவ சமாதியான வழிபாடு நம்ம கோயில்ல நடந்துட்டு இருக்கு. தேரைய சித்தர் அப்படிங்கிறது துவாரணமலையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர். இந்த துவாரணமலையில அவருடைய ஈரலான உடல் அங்கு அடக்கமாக இருந்தாலும் அவருடைய பூத உடல்ல இன்னொரு பாகதியாக இருக்கக்கூடியது திருவுட்டியானி நாகபராசத்தியம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய இங்கே அடக்கமா இருக்கதா ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கைப்படப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்மளுடைய கோவில்ல தொடர்ந்து ஐயாவுடைய சதய விழா மிக பிரம்மாண்டமா நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த சதய விழா என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாள்ல தான் நம்மளுடைய கோயில்ல தேரைச்சித்தருடைய பூஜை நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான நாளாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு 23லேருந்து 24க்குள்ளார நமக்கு ஐயாவுடைய சதய விழா நடைபெற உள்ளது. இங்கிலீஷ் தேதிக்கு 9லிருந்து 10க்குள்ளார நடக்குது இந்த விசேஷம். 9ஆம் தேதி தான் பெரிய பூஜை ஆரம்பம். அந்த ஆயில்ய நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாள்ல 9/12வது மாசம் 25ஆம் ஆண்டு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு தேரைய சித்தருடைய பூஜை நடைபெற உள்ளது. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே நான் சொல்லக்கூடியது சித்தரருள் பெற்றால் சிவனருள் பெறலாம். இந்த கோயில் ஒரு இவ்வளவு பிரபல்யமா இருக்குன்னா மூல காரணம் இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க என்னென்னலாம் நினைச்சு வராங்களோ அதை உடனுக்கு உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்ன வேணும், தொழில் வேணுமா, குடும்பத்துல நல்லருள் வேணுமா, கல்யாணம் காட்சி குடும்பத்துல இப்படி என்னென்ன பிரச்சனைக்காக இந்த இடத்துக்கு இந்த இடத்துல வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு உடனுக்கு உடனே செய்து கொடுப்பதனாலதான் இந்த கோயில் இன்னைக்கும் பேரும் புகழுமா மிக பிரபுலியமான ஒரு ஆலயமா இந்த இடத்துல விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு சர்வ அலங்காரத்தோட சர்வ சக்தியோட விளங்கக்கூடிய தேரைய சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். இங்கு தேரைய சித்தருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 18 சித்தர்களும் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த 18 சித்தர்களும் வரிசையா இருக்கும் போது அந்த நடுகுல தேரைய சித்தருக்காக அமைக்கப்பட்ட லிங்கம் இந்த இடத்துல இருக்கு. அதுதான் இந்த இடத்துல பார்ப்பதற்கே மெய் அழகான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சித்தர்களுடைய அமைப்புகளை ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் ரொம்ப அற்புதமா இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, அவ்வளோ ஒரு அற்புதமான மனநிலையில இருக்கும். ஏன்னா இந்த சித்தர்களுடைய ஒவ்வொரு தியானம் பண்ணக்கூடிய அமைப்பும் பார்க்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப எனக்கு மனப்பிரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சுவாமிகளை செத்த நேரம் பார்த்தாலே நம்ம மனசுக்குள்ளார அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்லாம் கண்டிப்பா ஏற்படும். அப்புறம் இதுக்குள்ளார என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேரைய சித்தர், சிவலிங்கம், பாலநாகம்மா இவங்க எல்லாருமே இதுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகளை வச்சிருக்கோம். இப்ப அந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த கண்ணாடி சரியா தெரியல, இல்லைன்னா இது பளிச்சுன்னு தெரியும். இந்த சித்தர் லிங்கங்களோட சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தருடைய அமைப்பும் பார்க்கும் போதே மனசுக்கு ஒரு வைப்ரேஷனை உண்டாகுங்க. சித்தர்கள் வழிபாடு உள்ளவங்க இல்ல சிவப்பிரியர்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்க லைஃப்ல ஒரு பயணமாவது இங்க இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவசமாதிக்கு நீங்க வரணும். இங்க இங்க இருக்கக்கூடிய சித்தர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல், நீங்க என்னென்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஆத்மார்த்தமாக வைக்கணும். என்னென்ன வேண்டுதல் வச்சீங்கனாலும் அந்த வேண்டுதல்கள் உடனுக்கு உடனே பழிக்கக்கூடிய சக்தியை இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் உங்களுக்கு தருவாங்க. மூல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த இடத்துல அருள்பாவிக்கிறாங்க. ரொம்ப ஒரு பவரான இடம் கூட இது. ஆலயம் கட்டணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆமா, இந்த திருக்கோயில்ல நான் முருகனுடைய கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது காரணமே தேரைய சித்தருடைய அருளால தான். தேரைய சித்தருடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா சாதாரணமா ஒரு சக்தியை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய சக்தி நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மளை வழி நடத்துது, நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் சித்தர்கள். அப்படின்னாலே ரொம்ப ஒரு பவரான ஒருத்தவங்க தான். ஆனா இங்க பாருங்க, இந்த கோயிலுடைய இப்ப நான் எவ்வளவு ஹைட் இருக்கேன்னு பாத்தீங்களா? என்னுடைய ஹைட்டை விட இது ஹைட்டா இருக்கும். நானே 6 அடி, அதுல இருந்து ஒரு 8 அடி 9 அடி உயரம் இருக்குது. இதே அளவுக்கு 9 அடி தரமட்டத்துல ஆழமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அடியில அஸ்திவாரமே இதுக்கு எப்படி இந்த முருகன் கோயிலுக்கு அமைக்க விடுறேன், இது எல்லாமே தேரைய சித்தர் என்னுடைய கனவுல சொன்னதுனால நான் கட்டக்கூடிய அமைப்பு தான் இது. கீழே பாத்தீங்கன்னா அகலம் 5 அடி, ஒரு செவத்தோடைய அகலம் 5 அடி, அதுக்கு மேல 4.5, அதுக்கப்புறம் 4,
இப்போ வந்து 3 அடி அகலத்துல இந்த செவுரு இருக்கு. மேல பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட அமைப்பு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஒரு கோவில் நார்மலா எல்லா வசதிகளோட இருக்கணுமோ அத்தனை வசதிகளும் மேல வந்து தயார் நிலையில இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த இடத்துல நம்ம கட்டுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தேரச்சித்தருக்காக மட்டும்தாங்க. ஏன்னா தேரச்சித்தர் தன்னுடைய இடங்கள்ல இந்த இடத்துல தனக்கு குருநாதராக ஏற்றுக்கொண்ட அகத்தியருக்கும் முருகனுக்கும் ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது அது உண்டு. இந்த கோயில்ல ஐயாவுக்கு எல்லா வேலைகளும் முடிச்ச உடனே தேரையருக்கும் அகத்தியருக்கும் தனி கருவறையில சன்னிதானம் அமைக்க போறோம். இது எல்லாமே இந்த முருகனுடைய கோவில்ல நடக்க போகுது. மிக பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய இந்த முருகனுடைய கோவிலும் ஐயாவுடைய குரு பூஜையும் நடைபெற உள்ளது. எல்லாருமே நீங்க வந்து கலந்துக்கணும். ஐயாவுடைய குரு பூஜைக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானம் தயார் நிலையில இருக்கு. வந்து கலந்துக்கிட்டு இறையருள் பெற்று நல்லருள் பெறணும். அனைவருக்கும் என்னுடைய அருள் ஆசீர்வாதங்களோட என்னுடைய குருநாதர் தேரைய சித்தருடைய அருள் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும்.